பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தற்போது செய்தியை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறையை இந்துக்கள் நம்ப முடியாது. ஏனென்றால் நீதிமன்றத்தில் அவங்க இதை சிக்கந்தர் மலைங்கிறாங்க. அறநிலைத்துறையின் அஃபிடவிட்டில் இது சிக்கந்தர் மலைன்னு. அதனால இந்துக்களுடைய உரிமையை விட்டு கொடுக்கின்ற, பராதீனப்படுத்துகின்ற ஒரு ஹிந்து விரோத நிர்வாகம் தமிழகத்தில் இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் உயர்நீதிமன்றம் அதில் முதல்ல சிங்கிள் ஜட்ஜ் மரியாதைக்குரிய திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தெளிவாக தீர்ப்பு கொடுத்தார். அதுக்கு எதிராக அப்பீலுக்கு போனாங்க மாநில அரசு. டிவிஷன் பெஞ்சும் திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை முழுமையாக ஏற்கிறோம்னு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதுக்கு பிறகு இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் பேசும்பொழுது 2 நாளைக்கு முன்னாடி இதுக்கிடையில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். நான் இங்கே கந்தூரிக்கு சந்தனக்கூடுக்கு கொடிமரம் கொண்டு போகிற அன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் 17 பேரை மாவட்ட காவல்துறை கைது செய்து வைத்திருந்தது. திருநகரில் அவங்கள பார்க்க போனப்பவே டிசி அவர்கள் தான் நான் சொன்னேன், கள்ளத்தி மரம்ங்கிறது நம்ம கோவிலுடைய ஸ்தல விருட்சம். அதில் எப்படி பிறை கொடி ஏற்ற முடியும்? ஏன்னா அந்த 33 சென்ட் தவிர, அதுவும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கு, அன்றைய நிலையிலேயே ஸ்டேட்டஸ் குவோ ஆன்டி மெயின்டைன் பண்ணணும்னு. ஆனால் அதுக்கப்புறம் பல கட்டுமான பணிகள் நடந்திருக்கு. ஆகவே தமிழக அரசு இந்துக்களுடைய கோவிலின் நிலத்தை, அதன் சொத்துக்களை காப்பாற்ற அறநிலைத்துறை தவறிவிட்டது. நீங்கள் முதல்ல டிசம்பர் 1 இங்கே தீபஸ்தம்பத்தில் தீபம் ஏற்றணும்னு கொடுக்கும் பொழுது கணம் நீதிபதி அவர்கள் என்ன சொன்னார், அதை நாம் மறக்கக்கூடாது. இது ஏதோ வெறும் தீபம் ஏற்றுற பிரச்சனை இல்லை, ஹிந்து கோவிலுடைய இடத்தின் உரிமைக்கான பிரச்சனை. அதனால இன்னைக்கு என்ன நிலைமை வந்திருக்கு, ஸ்தல விருட்சத்தை ஆக்கிரமிக்கலாம், அங்கே அவங்க கொடியேற்றலாம். இன்னமும் நமக்கு சில அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸு இன்னும் நிறைய பணம் புதைச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்போ முழு இதுவும் அந்த 33 சென்ட் தவிர இந்துக்களுக்கு தான் சொந்தம்னா, அப்போ அங்கே பணம் புதைக்க எப்படி இந்த அரசாங்கம் அனுமதித்தது? அதே மாதிரி தமிழக அரசு அனுமதிக்காமலா ஸ்தல விருட்சத்தில் அவர்கள் கொடியேற்றியிருக்காங்க. ஆகவே இன்னைக்கு கோவிலுடைய சொத்துக்களை நாம் இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசாங்கத்திடமிருந்து காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி நான் காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போகணும்னு திட்டமிட்டு தான் வந்தேன். ஆனால் காவல்துறை போட்ட பல்வேறு முட்டுக்கட்டைகளின் காரணமாக காலதாமதமாயிடுச்சு. ஆனால் இதுக்கு அந்த கள்ளத்தி மரத்தில் பிறை கொடி ஏற்றி இருப்பதை, அது இன்னமும் இறக்கப்படாததை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அதனால் மாநில அரசு, ஏன்னா 2 நாள் முன்னாடி கணம் நீதிபதி அவர்கள் அதை ரிமூவ் பண்ணுங்க, அது யாரோட இடம்? அப்போ அறநிலைத்துறை நல்ல வேளை அது எங்களோடது தான், அதாவது அறநிலைத்துறையோடது, அந்த கோவிலோடது. ஏன்னா உங்களுக்கு ஹிந்து கடவுள்கள் மட்டுமே சட்டப்படி லீகல் என்டைட்டி. அவங்க எப்படி மைனர் சைல்டு, அதுக்கு அப்பா அம்மா நேச்சுரல் கார்டியன், அந்த மாதிரி இதுக்கு அறநிலைத்துறை கார்டியன் தான். ஆனால் இடத்துக்கு ஓனர் யார்? சுப்பிரமணிய சுவாமி. ஆகவே அவரோட இடத்துல அத்துமீறி ஆக்கிரமித்து பிறை கொடி ஏற்றியிருப்பதை நீதிமன்றத்திலே கணம் நீதிபதி அவர்கள் ஆட்சேபித்தும் இன்னமும் நீக்கப்படாதது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஹிந்து விரோத செயல்.
ஆகவே உடனடியாக அது நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது சொன்னா கேட்கலாம். இல்லை சார், இன்னைக்கு நீங்கள் மேலே அந்த கள்ளத்தி மரத்துக்கு போகணும்னு சொல்லி போனீங்க, காவல்துறை தடுத்தாங்க, வாக்குவாதம் நடந்துச்சு, அப்புறம் அது கடைசியாக ஃபைனலாக அதை பார்த்துட்டீங்களா? மரத்தை பார்த்தேன், அங்கே பிறைக்கொடி இருப்பதையும் பார்த்தேன். என்ன சொல்கிறேன், எஃப்ஐஆர் எப்போ போடுறது? நீதிமன்றம் சொன்ன பிறகா? கணம் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுங்க, அது சட்டவிரோதம், யார் இடத்துல இருக்குன்னு. இப்போ யார் இடத்துல இருக்குன்னு கேட்டதுக்கு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் எங்களுதுன்னு சொன்னாங்க. கேட்கலைன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆகவே இந்த அரசாங்கத்தின் எண்ணங்கள் பழுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம் கொண்டவர்கள் அமைச்சராக இருக்காங்கன்னா, தீபத்தூண், இந்துக்களுக்கு புனிதமான தீபத்தூணை புணம் புதைக்கிற இடங்கிறாரு சட்ட அமைச்சர். நான் கேட்குறேன், அவர் என்ன சொன்னார்? அவர் சொல்லலைன்னா நான் கேட்க மாட்டேன். அரசியல் நாகரிகத்தோடு நாங்கள் இத்தனை வருஷமாக கேட்கலை. புணம் புதைக்கிற இடத்துல புணம் புதைக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மரியாதைக்குரிய திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் இறந்து போனதும் நீங்கள் கண்ணம்மாப்பேட்டைக்கு தானே போயிருக்கணும், கடற்கரைக்கு ஏன் போனீங்க? ஆகவே என்ன நினைக்கா, ரகுபதி போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகள் நாம என்ன வேணா கேட்கலாம், இந்துக்களுக்கு சொரணை இருக்காது, அவன் ஏன்னு கேட்க மாட்டான் அப்படின்னு. ஆகவே சேகர் பாபு போன்ற ரகுபதி போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகளை வர்ற தேர்தலில் நிச்சயமாக இந்துக்கள் வீறு கொண்டெழுந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இறுதி அத்தியாயம் எழுதுவார்கள். எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கே தெரியும், நீங்கள் காலையிலேருந்து எங்க கூட இருந்திருக்கீங்க. நான் ஒன்றும் எதையுமே மீறலையே. இல்லை, அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எஃப்ஐஆருக்கு என்ன தேவை? போய் நேரடியாக போய் கேட்ட வேண்டியதானே. ஏன்னா அது ஆக்கிரமிப்பு. இப்போ என் வீட்டில் அந்நியன் ஒருத்தன் ஆக்கிரமிக்கிறான். அந்நியன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கூட அந்நியன் தானே, அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிட வேண்டாம். அந்நியன் ஆக்கிரமிக்கிறான்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த மனு போட்டுட்டு காத்துக்கிட்டு இருப்பேனா? இன்னும் தூக்கி எறிவேன். அந்த மாதிரி அறநிலைத்துறை போய் அந்த கொடியை நீக்கி இருக்கணும். ஏன்னா நீதிபதியே சொல்றார் இது ஆக்கிரமிப்புன்னு. அதனால நான் எந்த சட்டவிரோதமாகவும் செயல்படலை. அதனால இந்துக்களுக்கு உரிமைகளை கேட்பது இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்துக்கு தப்பா தெரியலாம். அதோடு இல்லை, மிகப்பெரிய தவறு இங்கே நடந்திருக்கு. ஏன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் மதுரைக்கும் வரலாம், இல்லை சென்னைக்கும் வரலாம், எங்கே வேணால் வரலாம். ஆனால் மாண்புமிகு பிரதமரோட கான்வாயை அட்டாக் பண்ணுவேன்னு சொன்ன விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த நபர் இன்னி வரை ஏன் கைது செய்யப்படவில்லை? கேட்டால் எஃப்ஐஆர் போட்டிருக்குங்கிறாங்க. அது கண்துடைப்பு. யாரை ஏமாத்த? மாண்புமிகு பிரதமரை அட்டாக் பண்ணுவேன்னு ஒருத்தன் பேசியிருக்கான். ஆகவே அதனால் இங்கே டோன்ட் ஹெசிடேட் to call the actions of collector and commissioner as anti-Hindu against the interest of the nation. Thank you. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். Premium villa plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.